இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருந்தாலுமே கூட இன்னைக்கு வரைக்குமே இறந்து போன ஒரு நபரை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். நம்ம படிச்ச நிறைய புத்தகங்கள்ல மாதிரியோ இல்லாட்டி நம்ம பார்த்த நிறைய மேஜிக்கலான மூவிஸ்ல மாதிரியோ நம்மளால நினைச்சோனைக்கு ஒரு ஆளை உயிர்ப்பித்து கொண்டு வர முடியாது. ஆனா அதுக்கான ஆராய்ச்சிகள் கடந்த பல வருஷமா இந்த வேர்ல்டுல நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னதான் இதுக்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்திருந்தாலுமே கூட இதுல ஒரு சவாலான ஒரு விஷயம் இருக்குது. மனுஷனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வரணும்னா அதுக்கு முக்கியமா அவனுடைய மூளை பாதுகாக்கப்படும். அது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கான பாசிபிள் இப்போ இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சைனாவில் தாங்க அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நல்ல விரிவாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடியே கிரையோனிக்ஸ் டெக்னாலஜியை பற்றி நம்ம சேனலில் விரிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கிரையோஜெனிக் ஃப்ரீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமாக நம்மளுடைய மூளையை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நம்ம உடலில் இருக்கிற மற்ற பாங்களெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மூளையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு சரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மூளையில் தண்ணி அதுங்கிறது 80% அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்பொழுது சம்டைம் அது கொஞ்சம் இன்பேலன்சிங்காக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா நம்ம மூளையில் இருக்கிற டிசுக்கள் எல்லாம் என்ன செய்யும்னா மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எடுக்கும் பொழுது பழையபடி ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ காலம் இந்த ஆராய்ச்சியில் நம்மளால் முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. மனிதர்களை இறந்து போயிட்டா மறுபடியும் அவங்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ சைனாவில் இருக்கிற புடான் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இதுக்கான ஒரு அடித்தளத்தை எடுத்துருக்காங்க. அதுதான் கிரையோஜெனிக் ஃப்ரீசர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மூலமாக என்ன செய்யலாம்னா நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா நம்மளுடைய மூளை இதுக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சோம் அதே மாதிரி இந்த ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும் பொழுது பழைய மாதிரியே வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. முக்கியமாக யாருன்னு சொல்ல போனால் இந்த ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய பேராசிரியரான சிசெங் ஷோ அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கிறாருன்னா உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப டெக்னிக்கலான கிரையோஜெனிக் ஃப்ரீசர் ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஃப்ரீசரில் மாதிரி நம்ம மூளையை கொண்டு போயிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம மூளையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிகமாக என்ன செய்யப்படுதுன்னா நீர் தான் இருக்குது. மூளையில் இருக்கிற தண்ணி என்ன செய்யணும்னா உறைஞ்சி ஃப்ரீஸ் ஆகி நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா அது சேதப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்படி சேதம் ஆயிடுச்சுன்னா மறுபடி நீங்கள் உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய மூளையெல்லாம் கனெக்ட் பண்ணி சம்டைம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பழைய மாதிரி ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இப்படி ஒரு ஹைடெக்கான ஒரு கிரையோஜெனிக் ஃப்ரீசரை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணமாகவே இருந்திருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாட்டாகவே இருக்குது இந்த ஒரு ஆராய்ச்சியில். இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு அவங்களுக்கு மெத்தின் செல்லுலோஸ், ட்ரைலின் கிளைகோல் அது மட்டும் இல்லாமல் DMSO அண்ட் Y27632 இந்த மாதிரியான சிறப்பான ரசாயனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த ரசாயனங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடி அப்படிங்கிற ஒரு பேரை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாம ரிசம்பிள் பண்ணுற அந்த மெடி அந்த ஒரு ரசாயனம் தான் நம்மளுடைய மூளையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருளாக காணப்படுது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இது வரைக்குமே இருந்த இந்த இறந்து போன மனிதர்களை மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைடெக்கான டெக்னாலஜி இதில் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா காணப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கிரையோனிக்ஸ் டெக்னாலஜியில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா தன்னுடைய உடலை பாதுகாக்கிற வேலையில் இறங்கிட்டாங்க. ஸோ என்னதான் உடலை பாதுகாத்தாலும் மூளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான அத்திவாரமும் இப்போ சைனாவில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது ஃபியூச்சரில் இன்னும் அமேசிங்கான நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.